வணக்கம். நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானது. தேர்தல் முடிவுகள் வெளியாக தொடங்கியது முதலே பலருக்கும் ஷாக். ஏனென்றால் இவை எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு நேர் எதிராகவே இருந்தது. கிட்டத்தட்ட அனைத்து எக்ஸிட் போல் முடிவுகளும் பாஜகவுக்கு 300க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சியை பிடிக்கும் என கூறிய நிலையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. 543 சீட்டுகளை கொண்ட நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க 272 இடங்கள் வெல்ல வேண்டும். ஆனால் பாஜகவால் 240 இடங்கள் மட்டுமே வெல்ல முடிந்தது. அதே நேரம் இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வென்றன. குறிப்பாக காங்கிரஸ் 99 இடங்களில் வென்ற நிலையில் சமாஜ்வாதி 37 தொகுதிகளிலும், திரிணாமுல் 29 இடங்களிலும், திமுக 22 இடங்களிலும் வென்றது. இப்படி எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை அமையாததால் அடுத்து என்ன என்பதில் குழப்பம் நிலவி வருகிறது. பாஜக தனி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதனால் அவர்கள் கூட்டணி ஆதரவுடன் ஆட்சியை அமைக்க காய்களை நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் இன்று நடக்கிறது. அதில் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல், திமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்டிஏ கூட்டணியில் தெலுங்கு தேசம் 16 சீட்டுகளிலும், ஜேடியு 12 சீட்டுகளிலும் வென்று கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக உள்ளன. அவர்களை இந்திய கூட்டணி பக்கம் கொண்டு வரவும் முயற்சிகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று நடக்கவிருக்கும் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றுள்ளார். மேலும் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.